நம்முடைய செய்தியின் தலைப்பு தளர்ந்து போகாத கள்ளனும் தளர்ந்து போகாத குள்ளன். நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நேராக கடந்து போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியருடைய புஸ்தகம், கலாத்தியர் நிருபம், பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கற்றுத்தாரும், இந்த வார்த்தையை விட்டுத்தாரும். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு போதகராயிருப்பீர், இருக்க முடியாத கட்சி இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை விளக்கி காண்பிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தந்து நடத்தும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க என் தேவன் உதவி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த கடைசி பகுதியை இந்த நாளுடைய தியானத்தில் எடுத்துக்கொள்வோம். தளர்ந்து போகாதிருந்தால், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் எழுதினதான ஒரு நிருபம். இயேசு கிறிஸ்து பிறந்த கிபி 49:55 இது எழுதப்பட்டதாக வரலாறு சொல்லுது. 6 அதிகாரங்கள் அடங்கிய இந்த கலாத்திய நிருபத்திலே 149 வசனம் அடங்கிய இந்த கலாத்திய புத்தகத்திலே 6 அதிகாரிகளையும் ஒவ்வொரு வசனமாக நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு அறுசுவை உணவாக இருக்கும். அறுவை சிகிச்சைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய சுகமாய் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தை அறுப்போம். இந்த மத்தியான வேளையிலே 40 நாளோட இந்த ஊரடங்கு முடிந்துவிடும் என்று நினைத்தேனே, இந்த கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும் என்று நினைத்தேனே, மறுபடியும் 14 நாட்கள் ஊரடங்கு சொல்லிவிட்டார்களே, மறுபடியும் 14 நாட்கள் தொழிலுக்கு போக முடியவில்லையே, வேலை செய்ய முடியவில்லையே, ஊழியம் செய்ய முடியவில்லையே, என்னதான் ஆகுமோ, எப்படிதான் ஆகுமோ, இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று ரெபெக்காள் கலங்கினது போன்று, இது எப்படி ஆகும் என்று மரியாள் கலங்கினது போன்று, இது என்னமாய் முடியுமோ என்று நகோமி கலங்கினது போன்று இந்த காலை வேளையிலே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ? இது நிமித்தமாக தளர்ந்து போனீர்களோ? தளர்ந்து போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்பொழுது தளர்ந்து போவான் என்று சொன்னால், எனக்கு என்ன எதிர்பார்த்த காரியம் நடக்காத பொழுது அவன் தளர்ந்து போவான். அவன் ஜெபம் கேட்கப்படாத பொழுது அவன் தளர்ந்து போவான். ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் தொய்வடையக்கூடிய சில வார்த்தையின் அம்புகள் உன் இதயத்தை கிழிக்கும் பொழுது, உன் வார்த்தை அம்புகள் ஈரலை கிழிக்கும் பொழுது எந்த மனுஷனும் தளர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. தளர்ந்து போனீர்களோ? எனக்கு என்பவர்களே, ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தை அறுப்பீர்கள். அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியது என்று சொல்லி வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். எனக்கு என்ன தேவச்சனமே, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தை அறுப்பீர்கள். எது நிமித்தம் தளர்ந்து போனீர்கள்? கலங்க வேண்டாம். எனக்கு என்பான தேவச்சனமே, ஆகவே ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் தளர்ந்து போன ஒரு சூழ்நிலையோ, எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்கிற நிலையோ, இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிற சம்பவமோ, ஒரு சம்பவம் உன்னை தளரச் செய்யும், ஒரு காரியம் உன்னை தளரச் செய்யும், ஒரு வார்த்தை உன்னை தளரச் செய்யும். எனக்கு என் மாணவர்களே, எந்த நிலையில நீங்க தளர்ந்து போனீங்க? எப்படிப்பட்ட சூழல்ல நீங்க தளர்ந்து போனீங்க? இல்லாத ஒன்றை சொல்லும் பொழுது, சொல்லாத ஒன்றை சொல்லும் பொழுது, பொல்லாத ஒன்றை சொல்லும் பொழுது விசுவாசிகள் தளர்ந்து போகிறார், ஊழியக்காரர் தளர்ந்து போகிறார், சகோதரிகள் தளர்ந்து போகிறார்கள். இல்லாத ஒன்றை, சொல்லாத ஒன்றை, பொல்லாத ஒன்றை உனக்கு விரோதமாக சொல்லும் பொழுது தளர்ந்து போகக்கூடிய நிலை.
பிரியமானவர்களே, கலங்க வேண்டாம். தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தை அறுப்பீர்கள். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு தளர்ந்து போகாத கள்ளனும் தளர்ந்து போகாத குள்ளன். மறுபடி சொல்லுகிறேன், தளர்ந்து போகாத குள்ளனும் தளர்ந்து போகாத கள்ளன். எடுத்துக்கொள்வோம். லூக்கா என்ன சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்த்து வகை தேடினான். அவர் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தில் மரத்தில் ஏறினான். இது சகேயுவை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை. இதெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அநேக பரிசுத்தவான்கள் பிரசங்கிக்க கேட்டிருப்பீர்கள். இது எரிகோவில் நடந்தான ஒரு காரியம். எனக்கு என்பனவர்களே, இவன் ஆயக்காரருக்கு தலைவன் ஐஸ்வர்யமா என்று வாசிக்கும். இந்த எரிகோ பட்டணத்தில் அவன் ஆயக்காரர் இருந்தபடினால ஒருவன் அவனை மதிக்கல, மதிப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவன் ஒரு அநியாயக்காரன் என்று வேதமே தெளிவாக சொல்லுகிறது. ஆனாலும் இவன் குள்ளமாயிருந்தான். பிறவியிலே குள்ளன், வாழ்க்கையிலே கள்ளன். பிறவியிலே குள்ளன், வாழ்க்கையிலே கள்ளன். இந்த நிலையில எனக்கு இருந்த பொழுது ஆண்டவர் இயேசு அந்த எரிகோ பட்டணத்துக்கு நேராக கடந்து வந்த பொழுது வட்டாரங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்த இயேசு அன்றைக்கு அந்த எரிகோ பட்டணத்துக்கு வந்த பொழுது இயேசு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட சகேயு அவனுக்குள்ள வாஞ்சி இருந்துச்சு. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் இருந்தது. கள்ளந்தான், குள்ளந்தான், அநியாயக்காரன்தான், பாவிதான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, அவனுக்குள்ள ஒரு விருப்பம். எனக்கு என்பதை ஆகவே எல்லாருக்கும் முன்னதாக ஓடுறான். ஓடி இயேசு பார்க்க முடியல, ஜனக்கூட்டம் அதிகமா இருக்குது. இவனுக்குள்ள நெட்டையா இருக்கிறார்கள், இவனுக்கு குட்டையா இருக்கான். இவனுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறவர்கள் நெட்டையா இருக்கிறார்கள், இவனுக்கு குட்டையா இருக்கான். பார்த்தான், அங்கங்க பார்த்தான். இவன் எப்படியாவது பார்த்துருணுமே, இவன் எப்படியாவது முகத்தை பார்த்துருணுமே, இவருடைய கண்ணை பார்த்துருணுமே, என்னதான் சொல்றாரு என்பதை நம்ம கேட்கலாமே என்று மனதில் என்ன கொண்டவனாக சுற்றி பார்க்கிறான். பார்த்த உடனே ஒரு மரம் அவனுக்கு தென்பட்டுச்சு, காட்டாத்தி மரம். இந்த காட்டாத்தி மரத்துல ஏறிட்டான். ஏறி திருமணங்களை பார்க்கும்படி வகை தெரிந்தான். வாசிக்கும் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, எந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அண்ணாந்து பார்த்தார். ஏன் மத்த இடத்துல அண்ணாந்து பார்த்திருக்கலாமே, புறப்பட்டு வரும்போது அண்ணாந்து பார்த்திருக்கலாமே, அந்த இடத்துல மட்டும் ஏன் அண்ணாந்து பார்க்கணும்? ஏன்னு சொன்னார், ஒரு விலையேறப்பட்ட ஆத்துமா இருக்கு, ஒரு விலையேறப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுக்கு உலகத்துக்கு வரவில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தா. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கென்மான சகோதரியே, ஒருவேளை உன் புருஷன் பாவியா இருக்கலாம், ஒருவேளை உன் புருஷன் குடிகாரனா இருக்கலாம், ஒருவேளை உன் மகன் அடங்காதவனா இருக்கலாம். நீ பாவி என்று முத்திரை குத்தி விடாதே, பாவி என்று தள்ளி விடாதே. அந்த பாவிக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில ரத்தத்தை சிந்தி மரித்திருக்கிறார். அந்த ரத்தம் ஒரு நாள் வீணா போகாது. இந்த அடைப்பட்ட நாட்களில் நீ புருஷனுக்காக ஜெபிக்கிறாய், உன் மகனுக்காக ஜெபிக்கிறாய், குடிகார புருஷனுக்காக, பிரிமணவர்களே அடங்காத பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாக விடுதலை தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இப்போ அந்த இடத்துல வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து சகேயுவே என்று கூப்பிட்டார். சகேயு யார் வச்ச பேரு? சகேயுன்னு சொல்லி யார் வச்ச பேருங்க? அம்மா அப்பா வச்ச பேரு. நல்ல கவனிக்க இல்லையா? எனக்கு மனவிலே அவன் முனியாண்டியா இருந்தாலும் சரி, அவன் முசாமியா இருந்தாலும் சரி, அவன் பிரிமணவில குமாரனா இருந்தாலும் சரி, அவன் லட்சுமியா இருந்தாலும் சரி, இவங்க அம்மா அப்பா என்ன பேரை வச்சாங்களோ அந்த பேரை வச்சு நான் கூப்பிடுறேன். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று வாசிக்கும். வேற பேரை சொல்லி கூப்பிடல. கேட்கறதுக்கு சோத்திரம்.
இயேசு பெயரை மாற்ற வரவில்லை. இயேசு மரத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. மனமாற்றத்தை கொடுக்கும்படி இயேசு வந்தார். எனக்கு என்ன அப்ப அந்த இடத்துல வந்த பொழுது சகைவே உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பா வச்ச பேர் இயேசு கூப்பிட்டார். ஆனா பிரியமா நம்ம மரணத்திற்கு பிறகு இந்த பேர் இருக்க வேதம் சொல்லுகிறது புதிய நாமத்தினால் அழைக்கப்படுவார். புதிய நாமத்தில் அழைக்கப்படுவார். அப்பொழுது வேற பேர் கொடுக்கப்படும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பிரிமல்ல ஒருவேளை உங்க அம்மா பாவியா இருக்கலாம், உங்க அப்பா பாவியா இருக்கலாம். ஆகவே பிரிமல்ல அப்படி பாவ சம்பந்தப்பட்டவர்கள் தான் உனக்கு பேரை வச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் அந்த பேரை வச்சுதான் கூப்பிட்டார். சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு ஒரு வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அழைத்தார். எனக்கு மாணவர்களே இப்போ வாசிக்கலாம் 7ஆம் வசனம். அதை கண்டு யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இப்போ இயேசுவான பேர் சொல்லி கூப்பிட்டாரு. இவன் காட்டாத்தி மரத்துல ஏறின இந்த குள்ள இறங்கி வந்துட்டான். வந்துட்டு இயேசுவும் அவனும் சகி வீட்டுக்கு புறப்படுவதற்கு ரெடியா இருந்த பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் என்னைக்குமே கூட இருக்கிறது ஒரு பிரச்சனை. கூட இருக்கிறவர்களாதான் பிரச்சனை. கூட இருந்தவர்கள், பக்கம் இருந்தவர்கள், இயேசுவோடு நின்றவர்கள், அருகில் இருந்தவர்கள், அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? இவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போனார். இயேசு சகைவே இன்னைக்கு நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்குன்னு சொன்னாரு. ஆனா வசனம் சொல்லுகிறது பாவியான மனுஷனுக்கு தங்குபடி போனா. பாவி என்று அந்த அவனுக்கு முத்திரை குத்தினார்கள். அதே சமயத்துல பாவியான மனுஷனத்திலே தங்குபடி போனா. கேட்டது சோத்திரம் பிரியமானவர்களே. ஆகவே இதை கேட்ட உடனே என்ன செஞ்சிருக்கலாம்? அவமானப்பட்டு துக்கப்பட்டு இயேசுநாதரே நீர் வேண்டாம் என்று சொல்லி இயேசுவை அழைக்காமல் சென்றிருக்கலாமே. சேதானா இல்ல. வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, வாசிக்கலாம் 8ஆம் வசனம். சகையு நின்று சாகி நிக்கிறான். சாகி நின்று பிரச்சனை வரும்போது நில்லு, போராட்டங்கள் வரும் நில்லு, உபத்திரம் வரும் நில்லு, பாவின்னு சொல்லுவாங்க நில்லு, ஓடிடாத. பிரியமானவர்களே, கடனை கண்டு ஓடிடாத, நில்லு. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் அவன் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார் என்று வாசி. அந்த வார்த்தை கேட்ட உடனே இவன் பாவியான மனுஷன் என்று ஊரார் அத்தனை பேர் சொல்றத இயேசு கேட்டாரா கேட்கலையா? கேட்டுப்பாரு. அப்ப எந்த இயேசுவை பார்க்க வந்தோமே, எந்த இயேசுவை பார்க்க வாஞ்சியா இருந்தோமே, இப்ப அந்த இயேசுடைய காதுக்கே என்னுடைய வண்டவாளம் தெரிஞ்சு போயிடுச்சு, என் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடுச்சு என்று சொல்லி வேண்டாம் என்று பிரியமனங்களே அவன் ஒதுக்கி விட்டான் என்று சொல்ல இல்லை, ஓடிவிட்டாரா என்று சொல்லி இல்லை, ஓடவில்லை, நிக்கிறான். சையு நின்று இல்லையா? இப்ப இயேசு அழைத்து கொண்டு போனோம். இயேசு பரிசுத்தர், பரிசுத்தரும் பாவியும் ஒருவரும் சந்திக்கிறார்கள். முடிவு என்ன? பரிசுத்தராய் இயேசு ஒரு பாவியை சந்திக்கும் பொழுது அவன் பரிசுத்தமாய் ஆகிவிடுவான், அவன் நீதிமானாய் ஆகிவிடுவான். இப்ப இயேசு அதை பத்தி சொல்லல, நீ பாவிப்பா, நீ அக்கிரமக்காரன், நீ அநியாயக்காரன், நீ விபச்சாரக்காரன், நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் ஒரு வார்த்தை கூட சொல்லல. எனக்கு மாணவர்களை கட்டது சோத்திரம் இல்லையா? ஆகவே நடந்த சம்பவம் என்ன? வாசிக்கும் பொழுது இப்ப சகை பேச ஆரம்பிக்கிறான். வாசிங்க. சகை நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான். இவர் எதை பார்க்கல, நல்லா கவனிங்க. இந்த நாட்களில் அடைப்படும் நாட்களிலே, இந்த ஊரடங்கு நாட்களில் எதையும் பார்க்காத, உன் பிரச்சனையை பார்க்காத, உன் போராட்டத்தை பார்க்காத, உன் நிந்தை அவமானம் கட்டுகள் பிரச்சனை போராட்டம் இடுக்கம் ஒடுக்கம் எதையும் பார்க்காத. நீ பார்க்க இயேசுவையே நோக்கி கர்த்தரையே நோக்கி பார்க்கலாம். ஜனங்க பக்கம் சீசாய்க்கல. ஜனங்க சொல்றாங்க நீ பாவி அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் சொல்றாங்க. ஆனாலும் இவ யாரை பார்த்தா கர்த்தர் நோக்கி இதை சொல்லுகிறது. பூமியின் எல்லையும் உள்ளவர்களே நோக்கி பார், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வாசி. கர்த்தரையே நோக்கி பார்த்தால் வாசி. பார்த்துட்டு என்ன சொல்றான்? ஆண்டவரே வாசி. ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பாதி ஏழை கொடுத்துறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். திரும்ப செலுத்துகிறேன்
ஏசு சொன்னாரா? ஏனியாய்க்காரன்பா எல்லாம் செஞ்சிரு, எல்லாம் கொடுத்துரு, அப்புறம் உன் வீட்டுக்கு வருவேன், இல்லை வரமாட்டேன்னு சொன்னாரா? இல்ல. எனக்கு அவனுடைய வாஞ்சி அவர் பார்த்து வந்தார். கெட்டது சொல்ல பிரிமணவனே, வெளிச்சம் வரும்பொழுது இருள் ஓடிடும். வெளிச்சம் வரும் பொழுது இருள் ஓடிடும். அந்த பாவ இருள் அவனோட ஓடிடுச்சு. அவன் சொல்றான், பாதி ஏழைக்கு கொடுக்க 50%, நாலாத்து 40%, அநியாயமா வாங்கினவனுக்கு 40% கொடுத்துறான், ஏழைகளுக்கு 50% கொடுத்துறான். எத்தனாச்சு? 90% இல்லையா? அப்ப அவனுக்கு எவ்வளவு இருக்குது? 10% தான் இருக்குது. 90%ஐயும் 50% ஏழைகளுக்கும் அநியாயமா வாங்கினவனுக்கு 40% கொடுத்து விட்டு 10% மட்டும்தான் வைத்திருந்தார். வாசிக்கும் பிரியமானவர்களே, இவை கொடுக்க காரணம் என்ன? யார் சொல்லி கொடுத்துருப்பா? ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை படிச்சாலும் படிக்கல, எனக்கு தெரியல. ஆனா இதற்குரிய ஒரு இணையான வசனத்தை ஒன்று வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். களவு செய்தால் 4 திருப்பி கொடுக்கணும். இது ஆண்டவர் மோசே கொடுத்த கட்டளை, நியாயப்பிரமாணம். எனக்கு இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தோடு நிறைவேறதான் இருக்கிறார் வாசிக்கணும். ரோம புத்தகத்தை வாசிக்கணும். எனக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தா இல்லையா? சரி, அந்த அடிப்படையில் பிரிமணர்களே இவன் செய்தான் வாசிக்கணும். அப்போ ஊரா சொன்னார்கள், இழி சொல்லாலும் படி சொல்லாலும் அவனை குத்தும் பொழுது தளர்ந்து போகாது இருக்கிற குள்ளன் முடிவென்னாச்சு? இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உனக்கு ரட்சிப்பு வருவதாக, உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு வருவதாக, குடிகார கணவனுக்கு ரட்சிப்பு வருவதாக, துன்மார்க்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற உன்னுடைய மகனுக்கு ரட்சிப்பு வருவதாக, கீழ்படியாத வாலிப மகனுக்கு ரட்சிப்பு வருவதாக. எனக்கு என்ன, தளர்ந்து போகாதீங்க தாய்மார்களே, தளர்ந்து போகாதீங்க. வாலிப பிள்ளைகள் நிமித்தமாக தளர்ந்து போயிருக்கீங்களோ? வாலிப மகன் மூலமாக தளர்ந்து போயிருக்கிறீங்களோ? வாலிப மகன் மூலமாக தளர்ந்து போயிருக்கீங்களோ? கலங்க வேண்டாம். தளர்ந்து போகாத இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்பீர்கள். தளர்ந்து போகாத குள்ளன். நம்பர் 1. நம்பர் 2 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், ஒரு வருஷத்தை மாத்து வாசிப்போம், நேரம் இல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். அடுத்த வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார் இல்லையா? எனக்கு மறுபடியும் தளர்ந்து போகாத கண். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு சிலுவையிலே ஆணி அறையப்பட்டார். 3 சிலுவை இருந்துச்சு. 1 கல்லன் சுமந்த சிலுவை, 2 சிலுவை கல்லன் சுமந்த சிலுவை. நடுமத்தியிலே இயேசு சிலுவையிலே தொங்கினார். சிலுவை அறையப்படுவதாக இயேசு சுமந்த சிலுவையை சீமோன் சுமந்தார் என்று வாசிக்கிறோம். கல்லன் சுமந்த சிலுவை, சீமோன் சுமந்த சிலுவை, இயேசு சுமந்த சிலுவை. ஒருவன் பாவத்துக்காக சுமந்தான், ஒருவன் பலவந்தப்படுத்தப்பட்டதனால் சுமந்தான். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சுமந்தான். எனக்கு என்மானவர்களே, இப்பொழுது சபிக்கப்பட்ட சிலுவையிலே அவன் ஆணிடிக்கப்பட்டிருக்கிறான் என்று வாசிக்கும். சிலுவை என்று சொன்னால் சபிக்கப்பட்ட நிலை. பிரியமானவர்களே, கொடூரமான பாவங்களை செய்தவர்கள் தான் அந்த சிலுவை அறைவார்கள். இயேசு பாவம் இல்லாதவர், இயேசு பாவம் செய்யாதவர். இயேசு பிரியமானவர்களே அவர் பரிசுத்தர் என்று வேதபுத்திரத்தில் வாசிக்கிறோம். சரி, இப்போ 2 கல்லருமே இயேசு நிந்தித்தார்கள். ஆனா இன்றைக்கு பிதாவை உள்ள மன்னியும் என்று சொல்லி சிலுவையிலிருந்து இயேசு ஜெபித்த பிறகு இந்த ஒரு கடனுக்குள்ளே மாற்றம் வர ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது இன்னொரு கடனை பார்த்து இந்த கல்லனை சொல்றான், ஏப்பா நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், நாம் செய்த குற்றத்துக்கு தக்கதாக, பாவத்துக்கு தக்கதாக நமக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இவரோ
அப்படி இல்லையே என்று சொல்லி இவ்வளவு தகாததையும் செய்யவில்லையே என்று கடிந்து கொண்டார் வாசகர். இப்போ இயேசுக்கு வேதனை, இந்த கல்லனுக்கு வேதனை. இயேசு அந்த கல்லனுடைய கைகளிலும் ஆணிகள், இவனுடைய கால்களிலும் ஆணிகள். இயேசுக்கு என்ன வேதனை இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் குறைவான வேதனை இருந்திருக்கலாம். இயேசுவால் அடிப்பிக்கப்பட்டார். ஆனால் பிரிமனுடைய மரணத்துக்கு தனக்கு ஒரு அடி தூரம் சிலுவையிலே அவன் பிரிமன்ல வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மறிக்க போகிறான். அந்த நேரத்துல இயேசு நோக்கி கூப்பிட்டான் என்று வாசிக்கிறோம். எனக்கு என்மானவனே, அப்புறம் தளர்ந்து போகாத ஒரு கண்ணன் அந்த வேதனையின் மத்தியிலும் உபாதையின் மத்தியிலும் தளர்ந்து போகல இல்லையா? எது தளர்ந்து போகல? கேட்க வேண்டியது கேட்டுட்டான். ஆண்டவர் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டான். கேட்க வேண்டியதை கள்ளன் கேட்டா, கொடுக்க வேண்டியது கத்த கொடுத்தா. எனக்கு நம்ம என்ன கேட்கிறோம்? வீட்டை தாரும், பிள்ளையை தாரும், சொத்தை தாரும், பணத்தை தாரும், வேலையை தாரும், இதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன கேட்டா தெரியுமா? ஆண்டவரே எனக்கு பரலோகம் தாரும். எனக்கு மனவளே கத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் அது தேவைதான். உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் வேலை அவசியம். வேலை, மனைவி, பிள்ளை, குட்டி இல்லையா, எல்லாம் நமக்கு தேவை. அதற்கு மேலாக நமக்கு என்ன தேவை? பரலோகம் தேவை. கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது கேட்டீங்களா? கத்திற்கு இனிமே கேளுங்க. ஆண்டவரே வருகையில நான் காணப்பட வேண்டும் சொல்லி கேளுங்க. மறுபடியும் சொல்றேன், உலகத்தாருக்கு இந்த கொரோனா வைரஸ், கொரோனா வேறு விதமான காரியம், வாதை. ஆனா நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரியமானவர்களே வாதை இல்ல. எது தெரியுமா? அது வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அது வருகைக்கு ஆயத்தப்படுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? எனக்கு மன தேவச்சனமே ஆயத்தப்படுங்க. ஆகவே நான் கேட்கிறான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை வரும் பொழுது என்னை நினைத்தரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? கல்லனதா இருந்தா அந்த வருகை பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா? கல்லனா இருந்தாலும் பாவியா இருந்தாலும் இயேசு வருகை குறித்து அறிந்தவன். ஆகதான் சொல்றான், ஆண்டவரே நீர் ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தோரும் என்று வாசிக்கிறோம். வருகை குறித்த அறிவு அவனுக்கு இருக்கிறது. பரலோகத்தை குறித்த ஒரு தெளிவு இருக்கிறது. யாரு? பிரிமணங்களே கத்துக்கு சோத்திரம். கல்லன் தான், ஆனா பாவிதான். நமக்கு அந்த வாஞ்சை உண்டா? உலகத்தின் தேவைகளுக்காக ஜெபிங்க, இல்லைன்னு வேண்டாம் சொல்ல, தேவைதான். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவரே எங்களுடைய மரணமோ அவருடைய வருகையோ எது முந்துதோ அதுல எங்க குடும்பம் கைவிட்டு போகக்கூடாது. ஆண்டவரே குடும்பத்துல 5 பேர் இருந்தா அப்படியே போக வேண்டிய ஆண்டவரே, அந்த பரலோக ஆண்டவர் ராஜ்யத்தில் அடையும்படி எங்க உதவி செய்யும் ஆண்டவரே, பரலோகம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கக்கூடிய அனுபவம் நமக்கு உண்டா? எனக்கு அந்த அனுபவத்தை நீங்கள் புதிதாக்கி கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நடந்த ஒரு காரியம் என்ன? இயேசு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இல்லையா? மெய்யான உண்மை இல்லையா? எனக்கு மாணவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்திற்கு இயேசு உடனே பதில் கொடுத்தார். இயேசுடைய ஊழியமே ஜெபத்தில் ஆரம்பித்து ஜெபத்தில் முடிச்சார் இல்லையா? நாமோ நம்முடைய வாழ்க்கையும் ஜெபத்தில் ஆரம்பித்து ஜெபத்தில் முடிச்சிடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தேவச்சனமே கேட்ட வார்த்தை என்ன? இன்றைக்கு என்னோட பதில் சிரிப்பாய். அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். எதை விரும்பினானோ, எதை கேட்டாரோ அதை கர்த்தர் அவனுக்கு அப்படியே கொடுத்தார். ஆகவே தளர்ந்து போகவில்லை. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற கலந்து அறுப்பீர்கள். தளர்ந்து போகாத குள்ளன், தளர்ந்து போகாத கள்ளன். கடைசி ஒரு வசனம் வாசித்து முடிச்சிருவோம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். இங்கே ஒரு குருடனை பற்றி வாசிக்கிறோம். தளர்ந்து போகாத குருடன். மறுபடியும் சொல்லுகிறேன், தளர்ந்து போகாத கள்ளன், தளர்ந்து போகாத குள்ளன், தளர்ந்து போகாத கள்ளன், மூன்றாவது தளர்ந்து போகாத குருடன் இல்லையா? யாரு? பர்திமேயு என்று வாசிக்கிறோம். இவன் பிரியமானவர்களே கண்கள் இருந்து காண முடியாத ஒரு குருடன். ஆகவே பல ஆண்டுகளாக வழியருகே பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான்.
யாரா எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று கையேந்திக்கிட்டு இருக்கிறான். இந்த காலை மத்தியான பொழுது உன் தேவைக்காக நீ யாரை கையேந்தி கொண்டிருக்கிறாய்? வருவரும் போவர் ஏதாவது கொண்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதை வைத்தவனுக்கு அவன் அந்த அன்றாட ஜீவியத்தை வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான். நடந்த சம்பவம் என்ன? இப்பொழுது பிரிமளவனே இவனுக்குள்ள வந்தது ஒரு காரியம் என்ன? இவன் தாவீது குமாரனை எனக்கு இறங்கு என்று சொல்லி கூப்பிட்டான் இல்லையா? தாவீது குமாரன் எனக்கு இறங்கு என்று சொல்லி கூப்பிட்டான். கூட இருந்தவங்க என்ன செய்றாங்க? தடை பண்ணினார்கள், சத்தம் போடாத அவன் அதட்டினார்கள். வேதம் சொல்லுகிறது முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்ப என்னை அதட்டுகிறார்களே, என்னை திட்டுறாங்களே என்று சொல்லி அமைதிருந்தானா? இல்ல. உன்னை யாரா திட்டுறாங்களா? அதட்டுகிற வார்த்தைக்கு திட்டுகிற ஒரு காரியம். நீ ஒருவர் உன்னை திட்டினால் நீ திட்ட திட்ட திண்டுக்கள். உன்னை யாராவது வைறாங்களா? நீ அவர்கள் வைய நீ வைரக்க. ஆகவே எனக்கு அன்பான தேவச்சனமே கேட்டிருக்கு சொல்கிறோம். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அதட்டுகிறார்களே என்று சொல்லி அடங்கி போகல. முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். தளர்ந்து போகல. அவன் நோக்கம் என்ன? அவன் திட்டம் என்ன? அவன் எதிர்பார்ப்பு என்ன? நான் பார்வையடைய வேண்டும். இவனுக்கு 3 காரியங்களை ஒரு 3 நிமிஷம் முடிச்சிடலாம். லூக்கா 18:37 வாசிக்கும் பொழுது, லூக்கா 18:37 நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். இவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயம் செய்ய காரணம் என்ன? முதல் காரியம் தளர்ந்து போகாது இருந்தா எடுத்த உடனே ஆண்டவர் அர்த்தம் செய்தில்லை. அதை கவனிக்கணும். இவனுக்குள்ள இருந்த ஒரு சுபாவம் முதல் விசாரித்தான். இது என்ன என்று விசாரித்தான் இல்லையா? இது என்ன? ஜனங்கள் நடக்கிற போகிற சத்தத்தை கேட்ட உடனே இது என்ன என்று விசாரித்தான். எல்லாரும் சொன்னாங்க இயேசு போகிறார். ஒருவேளை அவனுக்கு சொல்லியிருப்பார்கள், இந்த இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இந்த இயேசு அதிசயங்களை செய்கிறவர், நடமாட முடியாது நடமாட செய்கிறவர், மரித்தோர் உயிரோடு எழுப்புகிறவர் என்று கூடுதல் சொல்லியிருக்கலாம். எனக்கு என்மானவர்களே, ஆகவே விசாரித்த கூட வருவான். 2வது, உனக்கு அற்புதம் நடக்கணும்னா முதல்ல அவர் விசாரி. பூர்வ பாதை எவைந்து கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கண்ணை மூடிட்டு இயேசு வராண்டா, விசாரிச்சு பாரு. இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இந்த இயேசுடைய குணாதிசயம் என்ன, வல்லமை என்ன, விசாரித்து பாரு. விசாரித்து வந்தான். கர்த்தர் 2வது, திருமண விரும்பினான் இல்லையா? இயேசு விரும்பாம கூப்பிட முடியாது. அவருக்கு விருப்பம் இருந்துச்சு. விருப்பம் இருந்ததுனாலதான் இயேசுவைக்கு கூப்பிட்டா. விருப்பம் இருந்தாதான் ஜெபிக்க முடியும், விருப்பம் இருந்தாதான் பாட முடியும், விருப்பம் இருந்தாதான் பிரிமணங்களை துதிக்க முடியும், விருப்பம் இருந்தாதான் கொடுக்க முடியும். விரும்பி வந்தான், விரும்பினான். விரும்பினபடினாலதான் சொல்றான், விரும்பினபடினாலதான் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான்னு வாசிக்கும். 3வது, எனக்கு என்ன மார்க் 10:50 வாசிக்கும் பொழுது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்மானவர்களே, தாவீது குமாரன் எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டான். mercy on me என்று அவன் கூப்பிட்டான். இறங்கி கூப்பிட்டான். அந்த கூப்பிடுற சத்தத்தை கேட்ட இயேசு நின்று அவன் அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது இயேசுவை அழைக்கிறார் என்று சொல்லி கூப்பிட்டான். எனக்கு என்பார்களே, அப்ப இயேசுட போறான். இவன் என்ன வஸ்திரம் போட்டிருந்தான்? பிச்சைக்கார வஸ்திரம். இவன் குருட பிச்சை கேட்டு இருக்கிறான். இவன் என்ன வஸ்திரம் கொடுத்திருப்பாங்க? பிரியமானவர்களே, அழகு வஸ்திரம் அல்ல, ஆடம்பர வஸ்திரம் இல்ல, பிச்சைக்கார வஸ்திரம் தான் அவன் கொடுத்திருக்க முடியும். இப்போ இயேசு கூப்பிடுகிறார், அழைக்கிறார் சொன்ன மாத்திரத்துல அந்த வஸ்திரத்தோட பெருக்கலாமே, அதே பிச்சைக்கார ட்ரெஸ்ஸோட பெருக்கலாமே, போடணும் இல்ல. இதான் விசுவாசம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசுவை கூப்பிடுறது வரைக்கும், இயேசு அறியாத வரைக்கும் நான் பிச்சைக்காரமா இருக்கிறேன். இயேசு அறியாத வரைக்கும் நான் கையெழுந்திட்டு தான் இருக்கிறேன். அவங்க கொடுத்தா அவங்க கொடுக்க மாட்டாங்களா, இவங்க கொடுக்க மாட்டாங்களா, என் மாமா கொடுக்க மாட்டானா, என் மச்சன் கொடுக்க மாட்டானா, என் நாத்தனா கொடுக்க மாட்டாரா இல்லையா என்று சொல்லி உறவுகளையும் மற்றவர்களையும் பெருமளை கையேந்தி தோற்று போனாயோ, கையேந்தி தளர்ந்து போனாயோ. எனக்கு எம்மரவர்களே, யாருமே உனக்கு உதவி செய்ய முன் வரவில்லையோ. எல்லாரும் எல்லா காலம் உனக்கு உதவ முடியாது.
இது இயேசுவை தவிர. ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆகவே உங்களுக்கு ஒரு விசுவாசம் வர ஆரம்பித்து விட்டது. என்ன விசுவாசம்? நான் இயேசுவிட போகிறேன், இயேசுவை கூப்பிட போறாரு, நான் இப்ப குடனா போகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பார்வையிடனா திரும்பி வருவேன். ஆகவே இந்த வஸ்திரம் இல்லையா, கருத்துற வஸ்திரம், பிச்சைக்கார வஸ்திரம் இல்லையா, இந்த வஸ்திரம் தேவையில்லை என்று சொல்லி எரிந்தோம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆகவே அவன் பார்வையிடந்தவனாய் திரும்பி வந்தான். விசாரித்து வந்தான், விரும்பி வந்தான், விசுவாசித்து வந்தான். இந்த காலை வேளையிலே எப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஜெபிக்கலாமா? தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காத்த மகளே, தளர்ந்து போனாயோ, ஐயா எவ்வளோ ஜோடியா, ஒரு மாற்றம் எனக்கு தளர்ந்து போனாய், எவ்வளவோ ஜோடியா, ஒரு முன்னேற்றமும் இல்லை, எல்லாம் அப்படியே இருக்கிறது, ஒரு மாற்றம் இல்லை என்று தளர்ந்து போனாய். நாளைக்கு சரியாயிரும், அடுத்த வாரம் சரியாயிரும், அடுத்த மாதம் சரியாயிரும் என்று சொல்லி 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 இருந்து விட்டு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கவில்லை. நான் செய்த பாவம் தான் என்ன, நான் செய்த அக்கிரமம் தான் என்ன, நான் செய்த அநியாயம் தான் என்ன? இது உனக்குள்ளே கும்மரி கொண்டிருக்கிறாயோ, கும்மரி கொண்டிருக்கிறாயோ, வாழ முடியல, எந்த ஒரு வகையை செய்ய முடியல, ஒரு தோற்று போன மனுஷன், ஊழியத்திலையும் தோல்வி, தொழிலையும் தோல்வி, வாழ்க்கையிலையும் தோல்வி, என் வாழ்க்கையே எனக்கு ஒரு தோல்விதான், கடைசி வரைக்கும் இப்படிதான் கையெழுதி விட்டிருக்க வேண்டுமா என்று வேதனையோடு இருக்கிறாயோ? தளர்ந்து போகாதமா தகச்சி, தளர்ந்து போகாத சகோதரியே, தளர்ந்து போகாத தம்பி, தளர்ந்து போகாத தகப்பனே, தளர்ந்து போகாதீங்க. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். தளர்ந்து போகாதிருந்த குள்ளன், தளர்ந்து போகாதிருந்த கள்ளன், தளர்ந்து போகாதிருந்த குள்ளன், மூன்றோட நிலையிலையும் ஒரு மாற்றம் வந்தது. அதே போல உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்பதை மறந்துவிட ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறியா இயேசுவின் நாமத்தில். இவ்வளவு நேரம் ஆண்டவரே, இந்த பேஸ்புக் மூலமாக ஒரு மணி நேரம் அந்த தேவ சமூகத்தில் இருந்த ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபி. அல்லேலூயாவுக்கு இப்பொழுது ஜெப வேளையில் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது, எனக்கு ஒரு அதிசயம் கிடைக்காதா? ஆண்டவரே, என்னெல்லாம் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன், கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆவியிலே தளர்ந்து, ஆத்மாவிலே தளர்ந்து, சரீரத்திலே தளர்ந்து, எண்ணத்திலே தளர்ந்து, நீ நடக்கிறது நடக்கட்டும், எப்படி போனா என்ன எனக்கு என்று சொல்லி ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே எனக்கு தோத்துறோம். விலகின நிலைமையில இருக்கிறத கண்ணோக்கி பாரும். ஒரு அற்புதம் நடக்கல, நான் ஜெபிக்க மாட்டேன், வேத வாசிக்க மாட்டேன், என்ன என் தலையில எழுதி இருக்கிறதோ அதோட நடந்து விட்டு போகட்டும் என்று சொல்லி, அப்பா எத்தனை பேர் கலங்கி கொண்டிருக்கிறார். இதை கண்ணோக்கி பார்க்க மாட்டீரா ஐயா? கண்ணோக்கி பார்க்க மாட்டீரா? இயேசுவின் நாமத்தினால ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜனத்தை ஆறுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறியா? 40 நாள் முடிந்து விட்டது, இனி ஒரு அற்புதம் நடக்கவில்லையே, 40 நாள் முடிந்து விட்டது, இப்படி இன்னும் எத்தனை நாட்கள் தொடருமோ? வேதனையோடு கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடர்படின் வாழ்க்கையிலே வேதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, கண்ணீர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்க்கும்படியாக கதறுகிற ஐயா வந்து சோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தளர்ச்சிகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டு இருப்பார்கள் சொன்னால் வியாதிகளை குணமாக்குகிறார். ஆண்டவரை கடன்பட்டு இருப்பார்கள் சொன்னால் கடன் அடைக்கும் ஒரு வழியை திறக்கும்படி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, மக்கள் நன்றி. இயேசு நாமத்தினால இனி யாரும் கையெழுந்தாதபடிக்கு வானத்தையும் பூமி உண்டாக்கி உம்மிடத்திலே நோக்கி பார்க்க உதவிச்சபடியாக நான் ஜெபிக்கிறியா? எனக்கு ஒரு தாசன் வரதுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வார்த்தையின்படியாக இயேசுவின் நாமத்தினால உம்மையை நோக்கி பார்த்து பலனடைய, உம்மையை நோக்கி பார்த்து செழிப்படைய, உம்மையை நோக்கி பார்த்து சமாதானமடைய என் தேவன் உதவிச்சபடி ஜெபிக்கிறார். உள்ள கருத்து ஒப்பு கொடுக்கிறியா? எதிர்பார்ப்பதை நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தினாலே சந்தோஷம் தேவையான குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும். அப்படியே எல்லா கவலைகளும் மாறுவதாக, பிசாசு பிடிகள் எல்லாம் மாறுவதாக, சூனிய கட்டுகள்
அந்தகார வல்லமைகள், பிள்ளை சூனிய கட்டுகள், செய்வன ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிர்மூலமாக்குவீராக in the name of Jesus. அப்படி செய்கிறதுக்காக ஒரு வெளிச்சம் வீசுவதாக in the name of Jesus. ஒரு வல்லமை வருவதாக இயேசுவின் நாமத்தில் அப்படியே செய்கிறேன். ஆசீர்வாதம் பாதுகாத்தோடு பெறப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் பிரியமானவர்களே, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் காத்திரு, பொறுத்திரு, காத்திரு, பொறுத்திரு, உனக்கு வேண்டியவைகளை என் ஆண்டவர் தருவார். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆடலும் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் ஆடலும் இங்குதானே, ஆடுவோம்